மர்ம ஓநாய். கோடை காலம். வெயில் கடுமையாக இருந்தாலும் இரவில் காட்டு பகுதியில் ஒரு அமைதி இருந்தது. ஆனால் அந்த அமைதிக்குள் மறைந்திருந்தது ஒரு பயங்கர மர்மம். கிராமத்தில் பல நாட்களாக ஒரு செய்தி பரவிக்கொண்டு இருந்தது, ஒரு பயங்கரமான ஓநாய் அந்த பகுதியைச் சுற்றிக்கொண்டு வருவதாகவும். சிலர் அதை வெறும் வதந்தியாக கருதினர், ஆனால் சிலர் அதன் உண்மையா என்று கவலைப்பட்டனர். நண்பர்கள் 4 பேர், அருண், விஷால், கீர்த்தி மற்றும் சதீஷ், இந்த கதையை நம்பவில்லை. ஓநாய் இருக்கிறதா இல்லையா என்று நேரில் பார்த்தாத்தான் தெரியும் என்று அவர்கள் முடிவு செய்தனர். தைரியமாக ஒருநாள் நள்ளிரவில் காட்டுக்குள் செல்லத் திட்டமிட்டார்கள். காடு இருட்டாகவும் அமைதியாகவும் இருந்தது. இரவில் காற்று கடந்து போனாலும் மரங்களின் அசைவு கூட பயத்தை தூண்டியது. அவர்கள் ஒவ்வொரு அடியும் எடுத்தபோது பின்புறம் யாரோ நடப்பது போல ஒரு உணர்வு ஏற்பட்டது. நீயா நடந்தது? இல்லை. நீயா? நான் இல்ல. அவர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து கேட்டு கொண்டனர். கண்களில் சிறிய பீதியுடன் எதுவும் இல்லை என்று தலையசைத்தனர். ஆனால் அப்போது அந்த அமைதியை கிழித்தெறியுமாறு ஒரு நீளமான கூச்சல் எழுந்தது. அவர்கள் உறைந்துவிட்டனர். அது என்ன? ஓநாயா என்று பயந்து பெரிய பாறையின் பின்னால் ஒளிந்து கொள்ள முடிவெடுத்தனர். அவர்களது மூச்சு கூட கேட்கக்கூடாது என்று மிகவும் அமைதியாக இருந்தனர். இருளில் அவர்கள் முன்னால் ஒன்று மின்னியது, சிவப்பு கண்கள். ஒரு ஜோடி கண்கள் மட்டும் அல்ல, அதன் பின்னால் இன்னும் 2, 3, 5 கண்கள். ஓ, இது ஒரு கூட்டம். முடிந்தவரை மெதுவாக பின்வாங்கினர், மெதுவாக கிராமத்துக்கு ஓட முயன்றனர். ஆனால் இருள், மரங்கள், அடர்ந்த புதர்கள், அவர்களால் தப்பிக்க முடியவில்லை. திடீரென்று பக்கத்தில் இருந்த கருப்பு உருவம் ஒருவர் மேல் பாய்ந்தது. அது அருண். அவன் தரையில் விழுந்தான். மற்றவர்கள் அலறியபடி ஓடினர். பின்னோக்கி பார்த்தபோது அருண் எங்கேயோ இழுக்கப்பட்டு போனதை அனைவரும் கண்டனர். அவர்களின் இதயம் துடிக்க துடிக்க உயிரை பிடித்து கொண்டு ஓடினர். அடுத்த நாள் காலை 3 நண்பர்களும் கிராமத்துக்குள் இருந்து மற்றவர்களுடன் சேர்ந்து காட்டிற்குள் சென்றனர். அவர்களுக்கு அருணை கண்டுபிடிக்க வேண்டும். ஆனால் காட்டின் நடுவில் இருந்தது அவன் காலணிகள் மட்டும். அவன் எங்கே போனான்? அவன் இன்னும் உயிரோடு இருக்கிறானா? எவருக்கும் பதில் கிடைக்கவில்லை. கிராமத்திலுள்ள மூத்தவர்கள் இதை கேட்டதும் அதிர்ச்சி அடைந்தனர். நீங்கள் அந்த காட்டிற்குள் போனீர்களா? அங்கே போகக்கூடாது என்று எத்தனை முறை சொல்லினோம். அந்த காலங்களில் அந்த காட்டில் ஒரு தெய்வ மிருகமாக கருதப்பட்ட ஒரு ஓநாய் கூட்டம் வாழ்ந்ததாகவும், ஆனால் அவர்கள் வேட்டையாடப்பட்டபோது 1க்கும் மேற்பட்ட ஓநாய்கள் கொல்லப்பட்டதாகவும், இறந்த ஓநாய்களின் சாபம் அந்த இடத்தில் நிலவுவதாக ஒரு கதையும் இருந்தது. ஒருவேளை அவர்கள் மீண்டும் திரும்பி வந்திருப்பாங்களா என்ற கேள்வி எழுந்தது. இரவு நேரத்தில் அந்த காட்டில் செல்லும் நபர்கள் யாரும் திரும்பி வரவில்லை. முடிவில்லா மர்மமாக அந்த ஓநாய் கூட்டம் தொடர்ந்து சுற்றிக்கொண்டு இருந்தது. கிராம மக்கள் இரவில் வெளியே வருவதை முழுவதுமாக தவிர்த்தனர். சில மர்மங்கள் அப்படியே இருந்தால் தான் நமக்கு பாதுகாப்பு. மேலும் இது போன்ற கதைகளுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.